கொஞ்சம் அப்படியே நவுந்து பார்த்துக்கலாம் நவுந்து பார்த்து போட்டாங்க. தள்ளி பார்த்து பார்த்து குடல் விட்டுண்ணா அவுட்டு வந்து வாங்கிக்கிங்க குடல் இப்போ பிடிக்குமா ஐயே பிடிக்கிறீங்க விட்டுருங்க குடல் விட்டு குடல் விட்டு விரல் விட்டுருங்க பிடிக்கும்
இந்த ஆண்டு பொதுவாக சொல்றப்பா, வருகிற ஆண்டு மழைப்பொழிவு அதிகமாக இருக்கப்படும், ஏரி குட்ட குளம் நிறையப்படும். அதுபோல தண்ணியாலையும் வெள்ளத்திலையும் சிறு சிறு பாதிப்பு கொடுக்கணும் கரிசா உத்தரப்பா. அதே போல பருத்தி, மஞ்சள், எள்ளு விலை உயரப்படும். அதே போல ஆறுலாம் ஒரு சிறு சிறு நோய் வரும், அதை கருவசை காப்பாற்றுறேன். அதே போல இந்த ஆண்டுல இருந்து என் ஆலயத்துல வாக்கு கேட்டதும் இல்லையா, கும்பிட்டு போனவே அந்த காரியத்தை முடிஞ்சதால கலசம் உதவல. அதே போல அடுத்த ஆண்டு இந்த கோயில் திருவிழாவை 5 நாள் நடந்து சொல்லி உத்தரவு போடுறேன். கர்ப்பசாலை உத்தரவிட்டு சரி சாமி. முதல் புரி அவன் நில கோயம்புத்தூர் போயிட்டா வயிற்று வலி சொன்னியா, என் நீரை வாயில போடு, அவன் வயிற்று நிப்பாடு தரேன். சரியா போச்சா? இப்ப கை வலி இருக்குது, உயிரை சரி பண்ணி கொடுக்கணும். எனக்கு அந்த நோய் எனக்கு வரக்கூடாது. 2 தடவை வர சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். ஸ்கேன் எடுத்தா ஒன்றுமே இல்லாமல் இருக்கணும். அன்று எடுக்க போல போ, குழந்தைங்க ஒரு உத்தரவு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? சொன்னாங்களா? இப்ப அடுத்த 2 ஸ்கேன்ல பிள்ளைக்கு அந்த பிரச்சனையே இல்லை, புள்ள ஆரோக்கியமா இருக்கணும். உத்தரவு கூட போவாங்களா, சரி போய் கொடுக்குறேன். அப்படி கட்டுமான சுத்தி பார்க்கல, உனக்கு பூர்வீகத்துக்கு போகக்கூடாதா? பூர்வீகத்துக்கு போகக்கூடாது. அப்படி பூர்வீகத்துக்கு ஏன் போகலாம் அப்படி பார்க்க போது விரயத்தை கொடுக்குது, மருத்துவ செலவு கொடுக்குது, ஒரு முன்னேற்ற பாதையில் இல்லைங்குது. உண்மையா? சரியா? கேரளா சாமி கார் இல்லைங்க, அங்க போக வேணாடா. சர்வசாமி ஏடா பொள்ளாச்சி கேரளாங்கிற பூர்வீகம் தாத்தா பாட்டியா கந்தூரா கொல்லங்கோடு. சரி, நீ எந்த பொள்ளாச்சி? பொள்ளாச்சி தான் சொல்லுது எனக்கு. சரி, பொள்ளாச்சி தான் உண்மையா? சரி, அதையும் சரி பண்ணி கொடுத்துட்றேன். இப்போ போங்கடா. பிள்ளை என்ன அந்த கேஸையும் பேச்சுவார்த்தை முடிச்சு கொடுத்துறேன்ப்பா. எப்போ எத்தனை நாளில் முடியும் கருவசாமி? சரி, அடுத்த மாதம் எனக்கு சந்தோஷம் வந்து பார்த்துரு. இனி வயிற்று வலி வராது, கை வலி வராது, ஆயில் பிரச்சனை வராது. சரியா? மனைவிக்கு கால் வலி அதையும் சரி கொடுத்துறேன். அடுத்த ஆண்டு நல்ல ஆரோக்கியமா நம்ம காரில் வரையில அவங்க என்ன செய்யலாம்?
ஒரு சுப்பா உனக்கு ஏதோ ஒன்று சொல்லு பாப்போம். உனக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க. ஆ சரி. தர்மசாமி சரி அதே வாங்கிக்கிறேன், நீயே கிராக கொண்டாந்துருவேன், நான் பார்த்துக்கிறேன். அதான் வேண்டிக்கிறியா? அது ரெட்ட கடா வேண்டுறியா? ஃபர்ஸ்ட்ல 2 நினைச்சிட்டு அப்புறம் 1 நினைச்சா முதல் நல்லா ஆயிட்டோம், அப்புறம் நாம கொஞ்சம் கொஞ்சமா அறியும், கொஞ்சம் கொஞ்சமா அறியும், அப்புறம் பண்ணிக்கலாம். உண்மையா? 90 நாளுக்குள்ள எனக்கு சரி போயிடும். அதில் போ வாயில போடு. பணம் வாங்க சாமி சொன்னோம், எத்தனை நாள்ல வச்சாங்க. அததான் சொல்றப்ப அடுத்த மாசம் சந்தோஷம் பாருங்கல்ல. சரி சார், அவனே வந்துடுவானா? என்னப்பா அவனே வருவான். பிரச்சனை இல்லாம அவனே வந்து மடியா புடி. எனக்கு அதில் தான் ரொம்ப மனவேதனை. கருப்பசாமி விட்டு எந்த ஒரு சாமி ஆயிடுச்சு விளக்க சாமி அவருமா தோடி பொள்ளாச்சி போயிடுச்சா? பொள்ளாச்சி யாருங்க? பொள்ளாச்சி பொள்ளாச்சி யாரு என்ன இடத்துல ஒருத்தர் வந்தியா? அந்த வீடு சேல்ஸ் ஆகணும், ஆனா அந்த வீடு கொஞ்சம் ரேட்டு கம்மியா தான் ஆகணும். சேல்ஸ் ஆயிடுச்சா இல்லையா? சேல்ஸ் ஆயிடுச்சா இல்லையா? ஆயிடுச்சு. இப்ப அப்படியே நமக்கு தொழில் ஓடணும், தான் பயணம் பிரச்சனை இருக்குது, பிரச்சனையும் சரி பண்ணி கொடுக்கணும், என்னையும் நல்லபடியாக வாழ வைக்கிற சாமி. உண்மையா? அதை பண்ணி கொடுத்தா போதுமா? என்ன ஒன்றை பார்த்த மட்டும் மாடு ரேட்டு ஓவரா சொல்றான், என்ன வியாபாரம் பண்ற? மாட்டு வியாபாரம். கருமசாமி சரி, அப்படி நீ போன வேலை கம்மியா விற்கிறது லாபத்தை அதிகமாக கொடுத்து உன்னை வாழ வச்சு கொடுத்தா போதும் தானே? வாழ வச்சு கொடுத்துறப்பா மொழியை பிடி. கருப்பசாமி விட்டு அடே எந்த சாமி விளக்கம் அப்படியே ஏதாவது யாரும் கூட கூப்பிடுறேன். அப்படியே மாயாவரம் பேசுறா. மாயாவரம் படிச்ச படிப்புக்கு வேலை இல்லையாண்டா? உண்மையா? உடஞ்ச கப்பலை ஒட்ட வைக்கலாமா இல்ல ஒட்ட வச்ச கப்பலை உடைக்கலாமா? உடஞ்ச கப்பலை ஒட்ட வைக்கலாமா இல்ல ஒட்ட வச்ச கப்பலை உடைக்கலாமா? என்ன வேலை வேணும்? கப்பல் இன்ஜினியரிங். கப்பல் இன்ஜினியரிங் கரெக்டா? கப்பல் இன்ஜினியரிங் அப்படி வேலை போட்டு கொடுத்தா எனக்கு மாசம் சம்பளம் செலுத்துன்னு மனசு நினைச்சிட்டியான். உண்மையா? என்னோட சூழ்நிலை இப்ப செய்ய முடியல, நான் ஏழை இன்றையோட பாஸ் ஆகணும். எப்படியா? அதான் உன் கேள்விங்குது. அப்படி இந்தியில பாஸ் பண்ணிவிட்டு உனக்கு வேலை வாங்கி கொடுத்து உனக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து உன் கட்டுமான ஊருக்கு போகண்டா. உன் வீட்டு போற மூலையில மெயின் ரோட்ல என் பிறந்த ஒருத்தர் உட்காந்துருக்கிறான். மாரியம்மன் இருக்காண்டா இருக்கா? அதான் என் பிறந்தவர் சொன்னேன். அதெல்லாம் போய் லெப்ட் திரும்பினா 1 2 3 விடுறான் உன் ஊரு. மாயவரத்துல இருந்து 9 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் தான் உன் ஊரு. எத்தனை கிலோமீட்டர்? 10 கிலோமீட்டர். அதான் 9 கிலோமீட்டர் உன் வீட்டு எனக்கு வைக்கிறேன். சரியா? இப்ப வேலையை போட்டுவிட்டு அந்த இன்ட்ரியில பாஸ் பண்ணிட்டு நாளை காப்பாத்து போமா? போதும் சார். வேற என்ன வேணும்? இந்த 2 பரீட்சை என்ன பாஸ் பண்ணி விடுங்க சார். போன மாசம் எழுதியிருக்கேன். நோட் பண்ணி குடிங்க. என்ன என் பங்காளிக்கு ஒரு 101 ரூபா வேணும் இருக்கான். என் பங்காளிக்கு ஒரு 101 ரூபா வேணும் இருக்கலாம். ஏதாவது வேண்டுதல் வச்சுக்கிறீங்களா? என் பங்காளி யாருன்னு சொல்லிட்டா சொன்னா புரியுமாடா? சொல்லுங்க சார். தூ வாழ வைக்க வண்டி தர கரெக்டான பங்காளி. ஆமா சார். அவன் 100 ரூபா வண்டி தரா அவனுக்கு எப்ப செலுத்தலாம்? செலுத்திடுறேன் சார். ரைட் செலுத்திடுறேன். அவனை காப்பாற்றி கொடுத்துட்றேன். சுதாரிச்சு பிடிச்சிக்க. வந்து கருப்பசாமி விட்டு விட்டு அடே எந்த சாமி போயிடுச்சு? விளக்கம் சாமி அவளை விட போமா? எனக்கு என்ன என்ன போறீங்க கூப்பிடுறேன். ரொம்ப தாராளமா தொண்டெல்லாம் காஞ்சி வறண்டு போயிடா. உருட்டேரா வாங்குறீங்களா? பத்தடா
சீக்கிரம் பத்த வச்சா சீக்கிரம் பையன், மெதுவா பத்த வச்சா பொட்டப்புல. ஒரு பையனா பொட்டப்புலமா? அப்ப சீக்கிரம் பத்த வை. பையன் திருமணமே ஆகல, வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துறேன் அப்படின்னா சார். ஒரு பொண்ணு ஒன்று பார்த்துக்கிறேன், எல்லாரும் பேசுறாங்க, அந்த பொண்ணு பேசபடி பதில் சொல்ல முடியுது. நைட்டு 8 மணிக்கு கூப்பிட்டு நாளைக்கு காலையில் கூப்பிட்டு பார்த்துறேன். எப்போ கூப்பிட்டு 8 கூப்பிட்டாங்களா? அந்த பொண்ணே முடிச்சுக்க. இல்ல சாமி கயிறு பொருத்தம் இல்லங்கிறாங்க. என்ன பொருத்தம் இல்ல, திருமணத்தை முடிடா. அதுல ஏதோ சேதாரம் வந்தா கத்துக்கலாம், ஏதோ சேதாரம் வந்தா நான் பாத்துக்கிறேன். திருமணம் முடிஞ்சா முடிஞ்சிருச்சா? யார மாங்கல்யம் எடுத்து சொன்ன? கருப்பசாமி எடுத்து கொடுத்தா மாங்கல்யம். அதே போல வித்த வீடு உனக்கு வரும். வந்துருச்சா? வந்துருச்சா? அது கிரையுமே பண்ண முடியல, கிரையத்தை முடிச்சு முடிச்சாச்சா? அதே போல மறைச்சு சொல்றேன், ரொம்ப பிரச்சனை இல்லாம போயிட்டாலும் பரவாயில்ல, இவரு விட்டு போயிட்டா பரவாயில்ல. போயிடுச்சா? போயிடுச்சா? சொத்து ஒன்று பிரிக்கணும், அதுக்கு வழி வெட்டி விட்டுறேன். என்னாச்சு? பிரிக்கச்சாச்சா? இன்னும் பிரிக்கலையா? பிரிக்கணும். இப்ப என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தா, கடனை கட்டணும், பையன் நல்லா சொல் வச்சிருக்கணும், தன் கணவர் போறது எந்த தூரம் வரக்கூடாது, உனக்கு ஆண் வாரிசு கொடுக்க சொல்லி கருப்பசாமி உத்தரவுல. சரியா? அடுத்த ஆண்டுக்குள்ள கடனெல்லாம் கட்டிக்கிட்டா கருப்பசாமி எனக்கு ஒரு பேரம் கொடுத்துட்டு என் கை கழுவெல்லாம் சரி பண்ணிட்டா, இந்த வருஷம் ஒரு கடை, அடுத்த வருஷம் 2 கடை அவரை நடத்திருக்கிறியா? உண்மையா? ஆமா, அடுத்த 2 கடை. 2 கடை எத்தனை புல்லு? 3 புல்லு. அரிசி 2 சிப்பான். சுருட்டு ஒன்னா வாங்க, ஒரு கட்டை வாங்கலாம், ஒரு கட்டை வாங்கலாம். அது சத்தியமா முடிச்சு தரணும். உனக்கு வேற என்ன வேலை வேணுமா? வேலையை போட்டு மாமாசம் வைக்கணுமா? அதையும் முடிச்சு போய் வேண்டாம். பேருக்குதான் இல்ல நீ படிக்கிறது பையனை கொடுத்தாண்டா. 7ஆம் மாசம் ஏன நீர் வாங்கினா சுகப்பிரசவம், இல்லைன்னா 7ஆவது மாசம் நீர் ஏன் வாங்கிட்டு போனா சுகப்பிரசவம், இல்லைன்னா சரி. அதுக்கு மேலே சொல்ல முடியலாம். நான் இல்லை வாங்கணும்னு பார்த்தா வாங்க முடியலாம். கருப்பசாமி உத்தரவிட்டு ஊர்ல என்னுடைய குலதெய்வம் கருப்பசாமி குடிக்கொண்டிருக்கான். கண்ணாத்தா மாதிரி 1000 சக்திகள் வந்தாலும் அவன்கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் காவல் தெய்வம், காக்கும் தெய்வம். அவனை நம்பி சரணடைஞ்சவங்களை அவன் காப்பாத்தாம விட்டதா சரித்திரமே கிடையாது. நீ அங்க போய் முறையிடுதாயி.